உயர் நீதித்துறையின் மாண்பினை பாதுகாக்க வலியுறுத்தி இன்று மதுரை மாவட்ட மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். 2017 ஆண்டு இன்று உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதிபதி திரு MM சுந்தரேஷ் இன்று உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணிபுரிந்து வரும் மூத்த நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய திருப்பரங்குன்றம் தொடர்பாக வழங்கிய மத நல்லிணக்க தீர்ப்பினையும் அதே போல 2017 ஆண்டு மதுரையின் திருப்பரங்குன்றத்தின் அமைதி நல்லிணக்கத்தை பாதுகாக்க வலியுறுத்தி நீதிபதிகள் திரு கல்யாண சுந்தரம், பவானி சுப்புராயன் தலைமையிலான அமர்வு வழங்கிய இரு நீதிபதிகளின் தீர்ப்புகளை அமல்படுத்திட தமிழக அரசுக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அனைத்து வழக்கறிஞர்களும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நீதிபதி திரு MM சுந்தரேஷ் அவர்கள் 19/7/2017 அகில பாரத இந்து மகாசபா துணைத் தலைவர் கணேசன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கிலே மிக தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அத்தீர்ப்பிலே மிக தெளிவாக after all the object is to see that peace and tranquility is being maintained. Peace and tranquility is being maintained, and for the aforesaid purpose the onus is on the respondents என்று சொல்லியிருக்கிறார். மத நல்லிணக்கத்தை அமைதியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அரசுக்கு இருக்கிறது, கோயில் நிர்வாகத்துக்கு இருக்கிறது என்று சொல்லி அரசுக்கு கோயில் நிர்வாகத்துக்கு இருக்கிறது என்று சொல்லி இன்று உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு MM சுந்தரேஷ் அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார். இறுதியாக by observing that the temple authority, namely the third respondent, will take appropriate action to see it communal harmony is maintained. அரசுக்கு அமைதியை பாதுகாக்க சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறார். கோயில் நிர்வாகத்திற்கு மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார். நீதிபதி திரு MM சுந்தரேஷ் சதீஷ்குமார் தலைமையிலான அமர்வு ரிட் அப்பீல் நம்பர் 1442 of 2014. அதே போல நீதிபதி கல்யாண சுந்தரம், பவானி சுப்புராயன் தலைமையிலான அமர்வு 7/12/2017 இதே போல 2017 இதே போல மிக தெளிவாக the present practice of கார்த்திகை தீபம் நியர் மோட்ச தீபம் என்று சொல்லி இப்போது அங்கே உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகிலே உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகிலே இப்போது ஏற்றும் தீபத்தை தான் ஏற்ற வேண்டும். The authorities as well as the respondents, தர்கா நிர்வாகமும் கோயில் நிர்வாகம் இணைந்து is performed peacefully for the last few decades என்று சொல்லி there is no reason why such peace and tranquility maintained by both communities should be disturbed என்று சொல்லி அந்த அமைதி நல்லிணக்கத்தை இருவரும் சேர்ந்து செய்யும் பழக்கத்தை உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றுவதை ஏன் தடுக்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்று 2 நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. 4 நீதிபதிகள் இப்படி தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். அதை மீறி ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லலாமா என்று அரசியல் சட்ட ரீதியாக ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் என்று சொல்லி கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஜுடிகேட்டா என்று சொல்லி நாங்கள் முறையாக அரசிடம் கோரிக்கை வைத்து லீகல் ஒப்பீனியன் ஏஜிட்ட வாங்கி முடிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அதற்குள் அவசரமாக CRPF போலீஸை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? 2வது, நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் பாஜக வழக்கறிஞர் அணியை சேர்ந்தவர்கள் நீதிபதி திரு GR சுவாமிநாதனுக்கு ஆதரவாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் என்று சொல்லியே ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார்கள், முழக்கமிட்டு இருக்கிறார்கள். பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. நாங்கள் எந்த நீதிபதிக்கும் ஆதரவாக போராட்டம் நடத்தலை, நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த சொல்லி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம்.
நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும், நீதிமன்ற மாண்பை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நீதிபதிக்கு ஆதரவாக பேசி அரசியல் செய்வது என்பது சரியல்ல. எனவே நேற்றைய தின ஆர்ப்பாட்டத்தில் நமது மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்களையும் தோழர் வெங்கடேசன் அவர்களையும் மிகவும் அவமரியாதையாக பேசி, அந்த வார்த்தைகளை நாங்கள் பொதுவெளியில் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சாதி ரீதியாக அவமரியாதையாக பேசி கண்டித்து கோஷமிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களைப் போல் நாங்கள் யாரையும் அவமரியாதை செய்து கோஷமிட மாட்டோம். எந்த நீதிபதியும் மாண்பை குலைக்கும் வகையில் நாங்கள் பேச மாட்டோம். நாங்கள் கேட்பதெல்லாம், நீதிமன்றம் ஒரு நீதிபதி 2 நீதிபதிகளின் தீர்ப்பை மீறலாமா? அதே போல உயர் நீதிமன்றத்தில் 55 நீதிபதிகள் இருக்கிறார்கள். எல்லாரும் மேலே விமர்சனம் வர்றது கிடையாது. பொதுவெளியில் சென்று அரசியல் கருத்துக்களை யாராவது பேசினால் அதற்கு எதிரான கருத்து பொதுவெளியிலிருந்து வரத்தான் செய்யும். வழக்கறிஞர் நாங்கள் சொல்ல, மக்கள் கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் நீதிபதிகள் பொதுவெளிக்கு போகிறீங்க, அங்கே போய் பேச வேண்டிய அவசியம் என்ன? நீதிபதிகள் பொதுவெளியில் பேசினால் அதற்கு எதிர்வினை என்பது வரத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் எதிர்வினை வருகிறது. அதே போல நீதிபதியை சாதி ரீதியாகவோ மாண்பை குறைக்கும் வகையிலோ யார் பேசினாலும் அதை நாங்கள் ஏற்கவில்லை. அப்படி பேசக்கூடாது என்பதுதான் அண்ணல் அம்பேத்கர் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம், அரசியல் சட்டம் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம். நாங்கள் அதனால தான் கேட்குறோம், அன்பா பண்பா கேட்குறோம். நேற்றைய தினம் நீதிமன்ற வளாகத்திலே பாரத் மாதா கி ஜெய் என்று பாஜக கோஷத்தை நீதிபதிக்கு ஆதரவாக எழுப்பியது யார்? அரசியலை நீதித்துறையிலே நுழைத்தது யார்? சங் பரிவார் அமைப்பின் வழக்கறிஞர்கள், பாஜக வழக்கறிஞர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்று நாங்கள் ஏதாவது கட்சி கோஷம் எழுப்புறோமா? எந்த கட்சியாவது அப்படி சொல்றோமா? அப்படி கிடையாது. ஆனால் அவர்கள் தான் பேசுகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமில்லாத 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரச்சனையிலே இழுக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டித்து இன்று நீதித்துறை மாண்பினை பாதுகாக்க வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே வழக்கறிஞர்களாக நாங்கள் நீதிமன்ற மாண்பினை பாதுகாக்க தொடர்ந்து போராடுவோம். நேற்றைக்கு இங்கே ஆர்ப்பாட்டம் வழக்கறிஞர்கள் நடத்தினார்கள். அவர்கள் யாருக்கு ஆதரவாக திரண்டார்கள் என்பது உங்களுக்கே வெளிச்சம். அப்போ அதிலிருந்து என்ன தெரியும்னு கேட்டால், ஒரு நோக்கத்துடன் யாருக்காக செயல்படுகிறார்கள் என்பது தெரிகிறது. அதை போன்றுதான் இன்றைக்கு ஒரு வழக்கறிஞர் என்ற பெயரில் ஒரு பத்திரிகையில் சில தவறான செய்திகளை, வரலாற்று திரும்பிடங்கிய செய்திகளை போட்டு தொல்லியல் துறை கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக தொல்லியல் துறை கொடுக்கவில்லை. ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அங்கே இருப்பது அது எல்லைகள் தான். அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு பத்திரிகையிலே பெரிய அளவில் பிரதிபலிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி என்பது தவறான செய்தி, இருட்டடிப்பான செய்தி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களையும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிசிகவினுடைய தலைவர் வழக்கறிஞர் திருமாவளவன் அவர்களையும் அவதூறாக அசிங்கமாக பேசிய பிஜேபி சங் பரிவார் வழக்கறிஞர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்கள் மீது தமிழக அரசு வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதன் மூலமாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு விமர்சனம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனா ஒரு அசிங்கமாக, அவதூறாக, அதாவது வார்த்தையை சொல்ல முடியாது அப்படி பேசி ஒரு வழக்கறிஞர் என்ற தரம் இல்லாமல் பேசி அந்த சங்கி வழக்கறிஞர்களை கண்டிக்கிறோம். அவங்க மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். மதுரை பாரம்பரியமான மதுரை. இந்துக்களாக, முஸ்லிம்களாக, கிறிஸ்தவர்களாக, பல்வேறு மதங்களாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மதுரை. இந்த ஒற்றுமையை பாதுகாப்பதுதான் நீதித்துறையினுடைய வேலை, அரசாங்கத்துடைய வேலையாக இருக்க முடியும். இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய யார் செய்தாலும் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மதுரை நகரத்தினுடைய வழக்கறிஞர் முறையிலும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே மக்கள் ஒற்றுமைக்கு ஊறு வைக்கக்கூடிய மீது தமிழக அரசும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.